மழை காரணமாக துருவன் தாமதமாக பஸ்ஸை பிடிக்க ஓடினான். பஸ்ஸில் ஏறும்போது அது காலியாக இருந்தது. களைப்பால் அவன் கண்களை மூடினான். சில நிமிடங்களில் கண் திறந்தபோது பஸ் மக்களால் நிரம்பியிருந்தது. மீண்டும் கண்மூடித் திறந்தபோது பஸ் விரிச்சோடியிருந்தது. இது துருவனை குழப்பியது. அப்போது அவன் அருகில் ஒரு மூதாட்டன் பீடி பிடித்துக் கொண்டிருந்தான். மூதாட்டன் சொன்னான், "மகனே, இந்த பஸ்ஸில் நடு இரவுக்குப் பிறகு யாரும் ஏறமாட்டாங்க. இங்கு சிலர் மனிதர்களில்ல." அவன் ஒரு வருடம் முன் பார்த்த இரத்தத்தினான கண்களுடன் அவனை நோக்கிய மர்ம மனிதன் குறித்து சொன்னான். அந்த மனிதன் பஸ்ஸில் உட்கார்ந்திருந்தும் அடுத்த நொடி மறைந்து விட்டதாக கூறினான். துருவன் அதை நம்பவில்லை. மீண்டும் தூங்கிவிட்டான். சில நிமிடங்களில் விழித்தபோது மூதாட்டன் காணாமல் போனான். அதற்கு பதிலாக முன் இருக்கையில் ஒருவர் நடு இரவில் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தான். துருவன் பார்த்தபோது அவன் முகம், இரத்தம், உயிரற்ற கண்கள். துருவன் அலறி எழுந்தான். அடுத்த கணத்தில் அந்த மனிதன் சாதாரண முகத்துடன், "என்ன சார், பயமா?" என்று பேசினான். தண்ணீர் வேண்டுமா என்று அவன் துருவனுக்கு தண்ணீர் கொடுத்தார். துருவன் தண்ணீர் குடித்து திரும்பி பார்ப்பதற்குள் அவன் இல்லை. கதவு அருகில் நின்று, "இங்கே இருக்கேன்" என்றான். அடுத்த நொடியில் பஸ்ஸிலிருந்து குதித்து இருளில் மறைந்தான். பஸ் ஸ்டாப் வந்ததால் துருவன் வெளியேறினான். மழையில் நின்றபடி பஸ்ஸை கண்டான். அப்போது அவன் உண்மையை உணர்ந்தான். பஸ் பாதி சிதிலமடைந்த விபத்து பஸ்ஸைப் போல இருந்தது. அதில் இருந்தவர்கள் உயிரில்லாத பயணிகள். ஜன்னல் வழியாக 2 முகங்கள். மூதாட்டன், செய்தித்தாள் மனிதன். இருவரும் சிறிய சிரிப்புடன் அவனை நோக்கியிருந்தார்கள். பஸ் மறைந்தது. துருவன் அச்சத்தில் உறைந்தபடி நின்றான்.